ஒரு அட்டகாசமான ஒரு ரெசிபி தான் நம்ம பார்க்க போறோம். ரசம் பிளஸ் வந்து உங்களுக்கு வந்து ஃபிஷ் கிரேவி ரெண்டுமே சேர்த்து பண்ணோம்னா எப்படி இருக்கும்? ரொம்ப திக்காவும் இல்லாம, ரொம்ப வந்து உங்களுக்கு வந்து கிரேவியாவும் இல்லாம, மிடில்ல நம்ம பண்ண போற கிரேவி ரசம் தான் இது. ரொம்ப சூப்பரா இருக்கும். இதுக்கான தேவையான இன்கிரீடியன்ட் வந்து உங்களுக்கு வந்து கொஞ்சம் பட்டை, அப்புறம் கிராமு, அப்புறம் கொஞ்சம் பூண்டு, அப்புறம் வந்து கொஞ்சம் வந்து வரமிளகா, தேவைப்பட்ட கொஞ்சம் சோம்பு சேர்த்திக்கோங்க. இது எல்லாத்தையும் போட்டு அப்புறம் கொஞ்சம் வந்து இது உங்களுக்கு உளுந்து, வெள்ளை உளுந்து போட்டு நல்லா வந்து கடாயில் ஆயில் எல்லாம் போட்டு நல்லா வணக்குங்க. நல்லா ஸ்மெல்லு வந்து போகிற மட்டும் நல்லா வணக்கினதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, டேரக்டாக போட்டு மிக்சியில் போட்டு அதை பேஸ்ட் பண்ணிக்கோங்க. லைட்டாக தண்ணி போட்டு பேஸ்ட் பண்ணுங்க. நல்லா பேஸ்ட் வந்து கெட்டியாக இருக்கணும். அப்போ தான் டேஸ்ட் வந்து கொஞ்சம் காரமாக ரசத்துக்கு போகிற மாதிரி இருக்கும். இந்த மசாலா நீங்கள் வந்து எல்லா ரசத்துக்கும் யூஸ் பண்ணலாம், நண்டு ரசம் எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணலாம். பட் ஆனால் இது வந்து உங்களுக்கு வந்து ஃபிஷ் கிரேவி ப்ளஸ் ரசம். நான் ரொம்ப கிரேவியாகவும் இல்லாமல் ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் மிடில் வைக்கிறேன். ரசம் ப்ளஸ் கிரேவி 2 in 1 மாதிரி. வாங்க ரெசிபிக்குள்ள போயிடலாம். ஃபர்ஸ்ட் கடாய் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் என்ன ஸ்டெப் சொல்றேன். அதுக்கு முன்னாடி வீடியோ பக்கம் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கொஞ்சம் நீங்க என்ன பண்றீங்கன்னா, கொஞ்சம் வந்துட்டு பெரிய வெங்காயம் லைட்டா சேர்த்துக்கோங்க. அது கூட வந்து சின்ன வெங்காயம், அப்புறம் வந்து கொஞ்சம் வந்துட்டு தக்காளி, அப்புறம் வந்து கொஞ்சம் கருவேப்பிலை, இது கூட மட்டும் நீங்க சேர்த்து டேரக்டா வந்துட்டு நீங்க வந்து ஆயில போட்டு மணல் சட்டியில் வருங்க. மணல் சட்டி தான் பெஸ்ட் ஆப்ஷனு. நீங்கள் வந்து டேரெக்டாக கடாயில் வச்சுருந்தீங்கன்னா டேஸ்ட்டே வராது. ஏன்னா அதோட மெத்தட் வேறு, இதோட மெத்தட் வேறு. மறக்காமல் நீங்கள் வந்து இந்த வீடியோவை ஷேர் பண்ணி லைக் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. எப்போ வைரல் ஆகுன்னு தெரியாது. வைரல் ஆகிறப்ப எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும். நான் போகிற வீடியோ அட்லீஸ்ட் ஒருத்தருக்குனாலும் குக்கிங் தெரியாதவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் எனக்கு ஓகே தான். பாருங்கள், கொஞ்சம் வந்துட்டு மஞ்சள் பொடி, கொஞ்சம் மிளகா பொடி, அப்புறம் தேவையான அளவு வந்து சால்ட் இப்போ போடவே கூடாது. வாட்டர் போட்டு கொதி வந்ததுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து சால்ட் போடணும். வாட்டர் போட்டுக்கோங்க. ஏன்னா கொதி வரதுக்கு மணல் சட்டியில் வரதுக்கு ஒரு 10 to 5 நிமிஷம் ஆகும். நம்ம அரைச்சி வச்சிருக்க பேஸ்ட் இருக்கு பார்த்தீங்களா, அந்த பேஸ்ட் வந்து டேரெக்டாக போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லா வந்து கிரேவியாக திக்காயிரும். திக்கானதுக்கப்புறம் கொஞ்சம் லைட்டாக வாட்டர் போட்டு கொஞ்சம் சால்ட் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து சால்ட் போட்டதுக்கப்புறம் லைட்டாக வந்து கொதி வர்றதுக்கு அதில் ஒரு 10-15 நிமிஷம் ஆகும். இந்த எசன்ஸ்லாம் இருந்ததுக்கப்புறம் உப்பு பார்த்துக்கோங்க. உப்பு காரம் கரெக்டாக இருந்ததுன்னா ஓகே. அப்புறம் கடைசியாக தான் புளி ஊற்றணும். நீங்கள் புளி ஊற்றினதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா, கொதி வந்ததுக்கப்புறம் டேரெக்டாக மீனை போட்டுருங்க. மீனை போட்டு நல்லா வந்து ஒரு 5 நிமிஷத்தில் போட்டு எடுத்தீங்கனாலே சூப்பரான ஒரு ஃபிஷ் கிரேவி, ஃபிஷ் ரசம் ரெடி. அதை நீங்கள் இறக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் வந்துட்டு தேங்காய் பால் மட்டும் லைட்டாக ஊற்றுங்க. ஊற்றி இறக்குனீங்கன்னா வேறு அளவில் அடிப்பொலியாக இருக்கும். வச்சு ஜம்முன்னு ஃபேமிலியோடு செஞ்சு சாப்பிடுங்க. இந்த ரெசிபி மறக்காமல் செஞ்சு பாருங்கள். மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. 2 in 1 ரசம் ப்ளஸ் கிரேவி. இது ரசமாகவும் நீங்கள் நினைக்கலாம், திக் பண்ணிங்கன்னா கிரேவி ஏறும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ். மறக்காமல் வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டு பாருங்கள்.